உங்கள் விதி மாறணும், வாழ்க்கை மாறணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நிறைய தப்பும் தவறும் நமக்கே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகில் மிகப்பெரிய நோய் இந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்காம நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி வாழ்க்கை மாறும்? சாய்ப்பாட்ட மனம் விட்டு பேசுகிறீங்களா இல்லை பிரார்த்தனை செய்கிறீங்களா? பதிலை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, வாழ போகிறீங்க, உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது உள்ளது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோ ஒரு சாயிராமும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆடியோ. பேசிக்காவே சாயப்பாவை வணங்குறவங்களுக்கு அவங்க இதை முழுவதும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை சாய்ப்பா நடத்தி வைப்பாங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் நாம் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இன்றைக்கி காலையில் கொடுத்த 12 மணி ஆடியோ கொடுத்த ஒரு பதிவு. நம்ம என்றைக்குமே பல விஷயத்தை தெரிஞ்சுக்காமலே வாழ்க்கையை முடிச்சிடுறோம். தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லையா? இல்லை அதை தாண்டின ஒரு குழப்பமோ ஒரு பதட்டமோ இல்லை அலட்சியமோ, இந்த 3 விஷயத்தால் நம்ம இருக்கமான்னு தெரியல. உங்களுடைய உணர்வுகள் என்னைக்குமே மேல் நோக்கி இருக்கணும். உங்கள் எண்ணங்கள் என்னைக்குமே கடவுள் சிந்தனையோட ஐக்கியப்பட்டு இருக்கணும். அப்போதான் உங்களோட அத்தனை காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல விஷயத்தை நாம் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்க தயங்குறோம். அந்த ஏற்றுக்க தயங்காத விஷயத்தினால தான் வாழ்க்கையில் உருப்படியான ஒரு இடத்துல நாம் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழலை. வாழ முயற்சி செய்கிறவங்களுக்கு அவங்கள நான் குறை சொல்லலை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான எஃபர்ட்ஸும் எடுக்காமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் நான் குறை சொல்லுறேன். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தக்கூடிய நாட்களாக இருக்கணும். வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, தேவையில்லாத பேச்சு, வம்பு பேச்சு, கவலை பேச்சு, இது மாதிரி பேச்சுகளில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அத்தனை வெரைட்டிஸும் நம்ம வச்சுக்க கூடாது.
எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையில் தேவையில்லாததை விடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை மூக்க நுழைச்சி அது மூலமாக பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி அதன் மூலமாக வாழ்க்கையை வாழ தெரியாமல் தவித்து போயிருக்கக்கூடிய பலருக்கும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய சொல்லும் செயலும் தேவையானதை நோக்கி தான் செல்கிறதா? தேவையானதை நோக்கி செல்வது என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக குறையும். இதை நீங்கள் சரி பண்ணாமல் உங்களுக்கு புதிய விதியை எழுதவே முடியாது சாயப்பாவனால். இங்கே பலர் கேட்கக்கூடிய விஷயம் இப்போ வரைக்கும் விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. முடியல, என் விதி அவ்வளோ கொடுமையாவா இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னதும் தப்பு இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணதும் தப்பு இல்லை, எல்லாமே விதிப்படி தான். நம்ம இன்றைக்கி இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அந்த நாட்டோட சட்ட திட்டம், இட்ஸ் அ ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வாழணும். அதே போல் ஆண்டவனுடைய விதிப்படி தான் நம்ம வாழுறோம். ஆனால் பிறந்த உடனே நம்ம கடவுள் எழுதி வைக்கல. பிறந்த உடனே அவர் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழ போகிறீங்க, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க, இத்தனை பேர் ஏமாற்ற போகிறாங்க, நீங்கள் இத்தனை பேர் ஏமாற்ற போகிறீங்க, உங்களை இத்தனை பேர் காயப்படுத்த போகிறாங்க, நீங்கள் இத்தனை பேரை காயப்படுத்துவீங்கன்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருப்பாரா என்ன? அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ விதி எப்போ எழுதப்படுது அப்படின்னா, என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லதை தேர்ந்தெடுத்து திரும்பவும் மோசமான வாழ்க்கைக்கு போகாமல் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை உயர்த்துவதற்கு உண்டான வழிகளை மட்டும் பார்த்து யோசித்து அதன்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிறீங்களோ அப்பொழுதுதான் சாயப்பா உங்களுக்கு ஒரு புதிய விதியை எழுதுவார். இல்லைன்னா பழைய விதி தொடரும். அப்போ என்ன புரியுது? நாம் உணராமல் எதையும் இங்கே பெற முடியாது. அதான் நான் சொன்னேன், உணருவது அப்படின்றது அதிகப்படியான உயர்வை நோக்கி, உயர்ந்த எண்ணங்களை நோக்கி, உயர்ந்த லட்சியத்தை நோக்கி, உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி அது இருக்கணும்னு. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் புதிய விதி எழுதப்படும். இல்லைன்னா ஒன்றுத்துக்கும் வேலை கிடையாதுங்க. பிறந்தீங்க, துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, மறுபடியும் துன்பங்களை அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதனுடைய விளைவுகளை தான் இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு உயர்ந்த பண்புகளையும் உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த லட்சியங்களையும் தேர்ந்தெடுக்காம நம்ம பழைய மாதிரியான வாழ்க்கையில் திரும்ப வாழ்ந்து திரும்ப செத்து திரும்ப பிறந்து இதுதான் இங்கே ரொட்டீனாக நடக்குது. ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழையாக சாவறது தான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஏழையாக பிறக்கிறது நீ முடிவு பண்ணலை, கடவுள் முடிவு பண்ணார் நீ ஏழையாக தான்ப்பா பிறக்கணும் அப்படின்னு. ஆனால் ஏழையாகவே சாவறப்பாரு, கடவுள் முடிவு பண்ணலை, நீ முடிவு பண்ணிட்ட. நீ முடிவு பண்ணதால ஏழையாகவே செத்து போயிட்ட. இப்படி கடவுளை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை, நீ தான்
என்னோட விதிப்படி நான் ஏழையாகவே செத்து போயிட்டேன். இல்லை, நீ எந்த முயற்சியும் பண்ணலை, உழைப்பையும் கொடுக்கல, வெட்டியாக பேசின, வெட்டியாக பேசி அதில் இருந்து பிரச்சனையை உருவாக்குன. அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கே உன் வாழ்நாட்களில் வாழ வேண்டிய நாட்களில் வாழ்நாட்களில் வாழ வேண்டிய நாட்கள் ஒன்று இருக்குது. 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழுறோம் ஹாப்பி. அந்த 100 நாட்களில் வந்து கணக்க வைக்கும்போது வாழ வேண்டிய நாட்கள்னு ஒரு பீரியட்ஸ் இருக்குது. அது எந்த ஏஜ்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ 20ல் இருந்து 40 வச்சுக்கலாம். அந்த 20 வருஷம்தான் நீ வாழ வேண்டிய நாட்கள். அந்த இடத்துல நீ நல்லா வாழ்ந்திருந்தா மீதி இருக்கக்கூடிய நாட்களை நீ சிறப்பாக கொண்டாடலாம். வாழ்ந்த நாட்களில் வாழ வேண்டிய நாட்களை நீ தவற விட்டுட்ட. அப்போ இந்த வெட்டி கதை, வீண் கதை, ஜம்பம், கிண்டல், கேலி, விளையாட்டுத்தனம், அலட்சியப்படுத்துறது, இதெல்லாம் செஞ்சு எப்போ செஞ்ச? 20ல் இருந்து 40ல் செஞ்ச. உன் குடும்பத்தை பார்க்கல, உன் குழந்தைய பார்க்கல, உன் பெற்றோர்களை பார்க்கல, உன் நண்பர்களை பார்க்கல, தனிக்காட்டு ராஜா மாதிரி தெரிஞ்ச. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா உருப்படியாக எதையுமே நீ செய்யலை. அப்போ 40க்கு மேலே உட்காந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்க. அப்போது கண்ணீர் விட சொன்னது கடவுளா, இல்லை கண்ணீர் விட்டது உன்னுடைய வீண் ஜம்பத்தினாலா? கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இதை உணரக்கூடிய தருணம் இல்லைன்னா கடவுள் எதுக்கு நீ பிரார்த்தனை செய்யணும்? இதை உணரவே நீ மறுக்கிற. இல்லை விதிதான் அப்படின்னு. அதாவது எதிர் வீட்டுக்கார மேலே பழியை போட்டு நாம் இங்கே குளிர்காயிருது. இப்போ எதிர் வீட்டுக்காரன் மேலே பழியை போடுறதால அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா? சரி, பிரச்சனை வந்தாலும் உனக்கு அதில் என்ன சாதகம் இருக்க போகுது? நாளைக்கு உன்னோட முகத்திரை கிழிஞ்சிடுச்சுன்னா அவருக்கு நீ அடிமையாயிடணும். இதுதான் இங்கே தொடர்ந்து நடக்குது. என்னைக்கு நம்மளோட முகத்திரை கிழிக்கப்படுதோ, கிழிக்கப்பட்டவுடன் வேதனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீ போலியான ஒரு முகத்திரையை கொண்டு வந்து நிறுத்திட்ட. நீ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் தெரியுது நீ யார், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன சேர்த்து வச்சிருக்க. அப்போ நீ ஒரு டம்மி பீஸா? அப்போ 4 பேர் 4 வார்த்தை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்பான். அந்த நேரத்தில் ஐயோ சாமி என்னை காப்பாத்துன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லையே. நீ ஏன் கடவுள்கிட்ட கெஞ்சிற? கடவுள்கிட்ட கெஞ்சணுமா? கடவுள்கிட்ட கெஞ்ச வேண்டாம். கடவுளை பார்த்து மனசார மனம் விட்டு பேசு. மனம் விட்டு பேசுறதுன்றது வேற, கெஞ்சுறதுன்றது வேற. மனம் விட்டு பேசு. கடவுளுக்கு உனக்கு எதிராக உட்கார்ந்துருக்காரு, உனக்கு எதிராக நேருக்கு நேராக உட்கார்ந்துருக்காரு. மனம் விட்டு பேசு, சிரிச்சு சந்தோஷமா இரு. கடவுள்கிட்ட பேசிட்டு வந்த திருப்தி உனக்கு கிடைச்சிருக்குதா? நீ சரியான இடத்துக்கு போயிட்டு இருக்க. கடவுள்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கியா? நீ இன்னும் சரியான இடத்துக்கு வரல. ஏன்னா ஒன்றாம் அவரை மாதிரி தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ உனக்கு எந்த குறையும் அவர் வைக்கல. நீயா உன்னோட தலையில் சேத்தவாரி பூசிக்கிட்டு சேரு அங்கே இருந்தது, அதனால நான் சேத்தவாரி பூசிக்கிட்டேன். அந்த சேரு அங்கே இல்லைன்னா நான் ஏன் சேத்தவாரி பூசிக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வீண் ஜம்பம் பேசுகிற. ஒரு ட்ரிங்க் அடிக்கிறவர், செம்ம சரக்கு அடிக்கிறவர் வந்திருந்தார். நான் என்ன சொன்னேன், ஏங்க இப்படி அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், எங்க தயவு செய்து ஒன்று கேட்குறேன், எல்லாரும் இப்படியே சொல்கிறீங்க. என் வீட்டுக்கு போனாலும் சரி, என் பையன், என் பொண்ணு, என் பொண்டாட்டி
என் மாமனார் மாமியார் எரிச்சலாக இருக்குதுங்க இந்த வார்த்தைனார். ஸோ நமக்கு தேவையா? ஏன்னா அவர் வந்ததே சரக்கு அடிச்சு தான் வந்தார் நம்ம ஆஃபீஸ்க்கு. எனக்கு அதே இரிட்டேட்டிங்காக ஆயிடுச்சு எனக்கு. சும்மா பேச வரல, ஏன்னா சும்மா பேசுறதுக்கு நம்ம ஆஃபீஸை அது மாதிரி நம்ம வச்சுருக்க மாட்டோம். தேவைன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே அன்வான்டாக பேசுனாங்கன்னாவே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துருவோம். ஏன்னா வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும். அப்போ இவர் சொல்ல நான் சைலண்ட் ஆகிட்டேன். சரி, ஓகே, நமக்கு எதுக்கு வீண் மம்பு, அவருக்கு தான் பிடிக்கலன்றாரு அப்படின்னு. திரும்பவும் சொல்கிறாரு, ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதான்னாரு. என்ன விஷயம்? தண்ணி அடிக்கிறதால உடம்பு கெட்டு போகுது, அப்புறம் ஏன் கவர்மெண்ட் பாரை ஓப்பன் பண்ணணும்? கவர்மெண்ட் பாரை ஓப்பன் பண்ணி வச்சிருந்ததால், அது டாஸ்மாக் கடை மதுக்கடையை வச்சிருந்ததால நான் குடிக்கிறேன். இப்படி தான் வீண் ஜம்ப பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, பாவங்கள் செய்தால் தண்டனைன்னும் போது கடவுள் ஏன் பாவம் செய்ய தூண்டுறாருன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஒரு பதில் தெரியுமா? அவங்க பாவம் செய்கிறது சரின்றாங்க. ஏன்னா கடவுள் தானே அந்த பாவம் செய்யவும் என் மனசுக்குள்ளே தூண்டுறாரு. அப்போ நான் ஏன் பாவம் செய்யக்கூடாது? அப்போது எனக்கு தண்டனை கொடுக்கணுன்னா பாவம் செய்ய தூண்டின கடவுளுக்கு தண்டனை கொடுக்கணும். இன்டைரக்டான ஸ்டேட்மெண்ட் இது. இட்ஸ் நாட் அ டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். அவங்க அப்படி சொல்லலை, ஆனால் இன்டைரக்டாக கடவுள் ஏன் பாவம் செய்ய தூண்டுறாரு? பாவம் செய்கிறதால தானே எனக்கு கஷ்டம், துன்பம். இந்த பதில்கள், இது மோசமான ஒரு பதில்கள். இப்பையும் நம்ம சைடில் இருக்கக்கூடிய மோசமான விஷயத்தை பார்க்காம கடவுள் ஏன் படைச்சான்னு சொல்லுங்க அப்படின்றார். கடைசியில் கடவுள் என்னை எதுக்குங்க படைக்கணும்? துன்பப்படுறதுக்கா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது. நான் உங்களை கேள்விகள் கேட்கறதுல தப்புன்னு சொல்லலை, ஆனால் உங்களை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டு இல்லாமல் இருக்காங்களே, இவங்க லைஃப் ஃப்யூச்சரில் எப்படி போகுன்னு தெரியலையே அப்படின்னு. இப்போ நிறைய பேர் அன்பை சாயிலேருந்து புதுசாக வந்திருப்பாங்க. இப்போ இருக்குது ஏகப்பட்ட கொஷின்ஸ் இதில் வருது. ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எல்லாருமே நல்லவர்களாக படைச்சிட்டா பிரச்சனை இல்லையே. சரி, நல்லவர்களாக படைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளோட பாதத்துக்கு போகணுமே. அப்போ நீங்கள் நல்லவர்களாக படைச்சிட்டீங்க, தீய வழக்கங்கள் எங்கேயுமே இல்லை, அதனால் நீங்கள் நல்லவராக இருக்கீங்க. அப்போ அடுத்த பிறவி உங்களுக்கு கடவுள் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இது கடவுளோட நியதி. கடவுளுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்படி தான் இருக்கும். கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்கார். நீங்கள் சொன்னதில் உண்மை. மாயையும் அவர் தான் படைச்சார், நல்லதையும் அவர் தான் படைச்சார். இது உண்மை. மாயை அப்படின்றது வேற ஒருத்தெல்லாம் படைக்கலை, சாத்தானையும் அவர் தான் படைச்சார். இப்போ என்ன பண்ணலான்றீங்க? அப்போ உங்கள் ஆன்மா முக்தி பெறணும். நாம் நினைக்கிறோம் ராமேஸ்வரம் போனால் முக்தி அடைஞ்சிரும். அப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க, காசியில் இருக்கிறவங்க அடுத்த ஜென்மமே எடுக்காமல் இருப்பாங்களா? எனக்கு இந்த பதில் யாருமே சொல்ல முடியல. இப்போ காசியில் பிறக்கிறவங்க எல்லாம் அடுத்த ஜென்மமே இல்லையா? ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஜென்மமே இல்லையா? சிதம்பரமும் கிட்டத்தட்ட முக்தி அடையக்கூடிய ஸ்தலம் சொல்லுவாங்க. இப்போ அங்கே பிறக்கிறவங்க, அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் அடுத்த ஜென்மம் இல்லையா? அப்போ நான் 1000 லட்சம் கோடி பாவங்களை செஞ்சு நான் சிதம்பரத்துக்கோ இல்லை ராமேஸ்வரத்துக்கோ இல்லை காசிக்கோ அங்கே போயிட்டு கடவுளை வணங்கி வந்துட்டா என் பாவங்கள் தொலைஞ்சிடுமான்னு? சரி, வர வேண்டாம், நான் காசியிலே இருக்கிற பாவங்கள் தொலைஞ்சிடுமா? நீ செஞ்ச பாவத்துக்கு அடுத்த ஜென்மந்தான் உனக்கு பதில். அப்போ எல்லோரையும் நல்லவங்க படைச்சிட்டு நீ பாவமே செய்ய மாட்ட. வாய்ப்புகள் இருந்தும் தப்பு செய்யாமல் இருக்கிறவன் தான் கடவுளோட குழந்தை. வாய்ப்புகள் இருந்தும் தப்பு செய்யக்கூடாது. இந்த உணர்வுகள் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுனாவே கடவுள் உங்கள் இதயத்தை தொட்டுட்டார்னு அர்த்தம். கடவுள் உங்கள் இதயத்தை தொட்டுட்டார். இதயத்தை தொட்டதால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் நமக்கு வருதுன்னு அர்த்தம்.
வாய்ப்புகள் இல்லாதவன் உத்தமன் சொல்லிட முடியாது. வாய்ப்புகள் இல்லை, அதனால் அவன் எந்த தப்பும் பண்ணலை. வாய்ப்புகள் இருந்தும் அவன் தப்பு செஞ்சானா, அப்போ அவன் தப்பு செய்யலைன்னா அவன் கடவுளோட குழந்தை. கடவுள் அவனுடைய இதயத்தை தொட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஸோ சில பேர் தப்பு செய்வதற்கு தூண்டுவாங்க. தப்பு செய்வதற்கு பல இடத்துல வலை விரிப்பாங்க. அப்போ தப்பு செஞ்சாதான் அவங்க நம்மளை சரியான மனுஷன் அப்படின்னு இது பண்ணுவாங்க. தப்பு செய்யலைன்னா அவன் சரியில்லாத மனுஷன் 1000 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இதுவும் இங்கே நடக்குது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நடக்குது. ஸோ வலை விரிப்பாங்க. வலை வச்சிருக்கிறதே வலை விரிக்கத்தானே. வலை விரிப்பாங்க. விடக்கூடாது. நீ என்ன நல்ல மனுஷன் இல்லை கெட்ட மனுஷனா நீ ஒத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ராஜா. கடவுள் ஒத்துக்கிட்டா போதுன்ற தாட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நாம் வாழவும் போகிறோம். ஸோ அடுத்தவனுக்கு ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஸோ தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் நிறையவே இருக்கும். எந்த அளவுக்கு மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு தாக்குதல் இருக்கும். பலர் அம்பை விட்டு எரிச்சு தள்ளுவாங்க. ஏன்னா நீ அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஒரு மனுஷன் பாவம் செய்ய சொல்கிறான்னா அந்த பாவம் செஞ்சாதான் நான் நீ மனுஷனை நான் ஒத்துப்பேன். நீ பாவம் செய்யலை அப்போ நீ மனுஷன் இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த காலம். அப்போ நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு பல இடத்துலையும் பல விஷயத்தையும் அம்புகள் விட்டு தொலைச்சி எடுப்பாங்க. இல்லைன்னா உங்களை பற்றி 100 பேர் இல்லை 1000 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 1,00,000 பேர்கிட்ட சொல்லுவாங்க. கடவுளுக்கு மட்டும் உண்மையானவனாக இரு. அந்த இடத்துல நீ திமிராக இருக்கிறதுல தப்பே கிடையாதுன்ற. கடவுளுக்கு மட்டும் உண்மையாக இரு. தேவையானதுக்கு பேசு. தேவையில்லாமல் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட தேவையில்லாததை பேசி உன்னுடைய மதிப்பை நீ இழந்துடாத. ஸோ உனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. உனக்குன்னு சொல்லி ஒரு குணம் இருக்குது. உன்னோட மதிப்பையும் உன்னுடைய குணத்தையும் நீ இழந்துடாத. அப்போ மனிதனை வெறுப்பது தப்பான்னு கேட்கலாம். அதே நேரத்தில் மனுஷனை வெறுக்கவும் வெறுக்காத. அவனுக்காக நீ பிரார்த்தனை செய். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கானே இவனை திருத்தன சொல்லி பிரார்த்தனை செய். ஆனால் அவங்ககிட்ட திருத்துவதற்கு உண்டான முயற்சிகள் பண்ணாத. அவன் ஒன்றை மாற்றிட்டு போயிடுவான். இப்படி தான் ஒரு சாய்ராம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தப்பான வழியில் போனவன், அவனை திருத்தலான்னு போனால் இன்றைக்கி அவனை விட நான் மோசமான மனுஷனாக மாறிட்டேன். அது எப்படி ஒரு கெட்டது அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்லதை இழுத்து இது பண்ணிடுமா அப்படின்னு. அது உண்மை. ஏன்னா கெட்டதுக்கு பவர் இருக்குது. ஆனால் அந்த கெட்டதை எதிர்த்து நீங்கள் போராடி ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களோட பவர் இன்னும் வேறு லெவலுக்கு போயிடும். கெட்டதுக்கு பவர் ஜாஸ்தி. ஒருத்தரை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. 1000 விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒருத்தன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு நீ ஏமாறாமல் இருக்கும்போது அப்போ அவனை விட நீ சக்தி வாய்ந்தவன் தானே. அப்போ ஒரு தப்பு நடக்குது, ஒரு நல்லதும் கெட்டதுக்கும் எதுக்கு பவர் ஜாஸ்தின்னு நம்ம ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாமே. நல்லதை விட கெட்டதுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா இந்த சந்தோஷ் நல்லவன்னு சொல்கிறதுக்கு 10 பேர் தான். ஆனால் கெட்டவன்னு ஒருத்தங்கிட்ட அவன் சொல்லிட்டா அவன் 100 பேர்கிட்ட சொல்லுவான். அப்போது ஒவ்வொரு மனுஷனையும் நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. அப்போ அது ஈஸியாக போய் பரவிடும். ஆனால் அதையும் நீ முறியடிக்கிறப்பாரு, அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப. அதை முறியடிக்கணுன்றது தாங்க சாயப்போட எண்ணம். புரியுதா? ஸோ கெட்டதுக்கு பவர் இருக்குது. அந்த கெட்டதை கூட நீ ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் இருக்கே,
அப்போ அதை விட நீ பவர், அதை விட நீ பலசாலி, அதை விட நீ புத்திசாலியாகவும் இங்கே இருக்கிற. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்னா இங்கே சிறப்பான ஒரு தொடக்கத்தை தொடங்கணுன்றது தான். ஆனால் சாயப்பாவோட பிளஸ்ஸிங்கில் நிறைய பேரோட வாழ்க்கை இங்கே அன்பே சாயில் மாறி இருக்குது. யாரெல்லாம் ஆடியோவை தொடர்ந்து கேட்குறாங்களோ, யாரெல்லாம் அந்த ஆடியோ கூட தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதை செயல்படுத்தி அது மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவத்தை பெற்று மறுபடியும் தொடர்ந்து நிற்கிறாங்களோ, அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிரிந்த குடும்பங்கள் சேர்ந்துருக்குது. அவமரியாதை செஞ்சவர் இன்னைக்கு ஓஹோன்னு வாழ்ந்துட்டுருக்காரு. தன்னுடைய மகளோட கல்யாணம் நடந்துட்டாவே பெரிய சாதனைன்னு நினைச்ச இடத்துல ஒரு அழகான அற்புதமான கல்யாணம் நடந்திருக்குது. குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்டவங்களுக்கு சாயப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து 2 குழந்தைய கொடுத்து சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஸோ அற்புதங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் அற்புதங்கள் பலருக்கு நடக்கலை, அதுதான் வேதனை. அந்த சிலருக்கு நடக்குதுன்னு சொன்னல, அந்த சிலருடைய அனுபவத்தையும் தான் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன் அன்பே சாயில். ஏன் அற்புதம் பலருக்கு நடக்கலைன்னா யாருமே தொடர்ந்து நிற்கிறதுக்கு முடியல. நான் இன்னொரு பாயிண்ட்டு சொன்னேன், ஒவ்வொரு செயல் மூலமாகவும் ஒவ்வொரு அனுபவங்களும் இங்கே கிடைக்குது. அந்த அனுபவங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஏற்றுக்கிறாங்க. அந்த அனுபவங்கள் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கூட அவங்களால ஏற்றுக்கிறதுக்கு முடியல. அதனால் என்ன செய்கிறாங்க, சட்டுன்னு அந்த பாயிண்ட்டை நிறுத்திடுறாங்க. அதனுடைய புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க. அப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய அனுபவங்களாக இருக்கட்டும், நல்லது கெட்டது தோல்வி வருதா வரட்டும், அதான அன்பே சாயில் சொல்லியிருக்காங்க, தோல்வி வருதா வரட்டும், பயப்பட வேண்டாம், தயக்கம் வேண்டாம், எப்பயுமே தயார் நிலையில் இருக்கணும், அப்போ தான் வெற்றி பெற முடியும். இந்த ஒரு விஷயம் அவங்க மனசில் தொட்டதால தான் அவங்களுக்கு அந்த அற்புதங்கள் இங்கே நடந்திருக்குது. அந்த அற்புதம் நடப்பதற்கு காரணமே தான் நம்மளும் சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தம்னா உடல் சுத்தம் இல்லை, மன சுத்தம். சரி, மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும் போதுமா? பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த தீவிரம், ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா, தலைவர் ஒரு படத்தில் சொல்லுவார், வேட்டையன், குறி வச்சா தப்பாதுன்னு. பிடிச்ச டைலாக் இது, ரொம்ப பிடிச்ச டைலாக். நீ என்ன செய்கிறியோ அது நடக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகளையும் உழைப்புகளையும் கொடு. இன்னைக்கு நீ தோத்துட்ட, ஆனால் நாளைக்கு ஜெயிப்ப. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லைன்னா என்றைக்குமே இல்லைன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைக்கு ஆப்போசிட் என்னது? இருக்குது. இருக்குதுக்கு ஆப்போசிட் இல்லை. ஸோ இப்படி தான் வரவும் போகவும் இருக்கும். இந்த அனுபவத்தை எல்லாமே நாம் எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை முறையும் இங்கே பலருக்கு இருக்குது. அந்த வாழ்க்கையை வாழணும்னா நாம் என்ன செய்யணும்? நமக்கு வரக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் இது நமக்கானதுன்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் உடம்புக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் மனதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரம். ரைட்டா? ஒரு உரம். அந்த உரம் இருந்தால் தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அது பெறவும் முடியும்.
அதனால் வெட்டி கதை, விண் கதை, அந்த கதை, இந்த கதை, அத்தனை கதையையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு உடனுக்கு உடன் செயலில் இறங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிச்சயமாக சாய்ப்பா செய்வார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.